தயிர் சோறுங்கிற உனக்கு அவ்வளவு இருக்குன்னா நல்லி எலும்பு இருக்கிற எனக்கு எப்படி இருக்கும்? இந்திய படிச்சு நான் என்ன பண்ண போறேன்? இந்த 2 பானிபூரி தான் பெரிய பெரிய பிரச்சனையா? தயிர் சாதம் மோதனா உயிர் சேதம் பஞ்சலாய் பேசுறாங்க, பிடிச்சி உள்ள வைங்கன்னு சொல்லிட்டு தேவர்னாக்கா தேவர் அசுரன்னு சொல்றாரு. அப்ப பார்ப்பனர்களை தேவர்கள் என்றும் பார்ப்பனர் அல்லாதவர்களை அசுரர் என்றும் சொல்கிறார். நிலம் இருந்தா புடிங்கிடுவாங்க, கல்வி மட்டும் தாண்டா, யாரும் புடுங்க முடியாது. இப்ப இந்த உன்னை ஏத்துக்கிட்டானா நாங்க இதை கொடுப்போம் அப்படின்னு ஒரு திட்டம் வச்சிருக்காங்க பாத்தீங்களா? சங்கத சிக்ஷா அபியான் நினைக்கிறார். சங்கத சிக்ஷா அபியான். அது ஹிந்தியில பார்த்தோம்னாக்க நம்ம சான்ஸ்கிரிட் அறிஞர்கிட்ட தான் கேட்டேன், ஐயா அது முழுக்க முழுக்க சமஸ்கிருதங்கிறார். சிக்ஷானா கல்வி சமஸ்கிருதத்துல, சங்கத்தாவா ஏதோ முன்னாடி வந்து பார்த்தீங்களா அது வந்து எல்லாருக்கும் உண்டு, இருபாலருக்கும் உண்டு, அல்லது எல்லாருக்கும் உண்டு அப்படிங்கிற பொருள் வரும். சமஸ்கிருத வார்த்தை இது. இவங்க கொண்டு வர திட்டங்கள் முழுமையும் சரி, இவங்க இங்க ஒரு ராக்கெட் அனுப்புறாங்க அப்படின்னாக்கா அதற்கான திட்டங்களுக்கான பேர் வைப்பாங்க பாத்தீங்களா ஒன்றிய அரசு, அது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னாக்கா சமஸ்கிருத பேர் தான் இருக்கும். சரி, உங்களுக்கு ஹிந்தியின் மீது பற்று இருக்குனாக்கா அந்த திட்டத்துக்கு ஹிந்தியில நீங்க பேர் வைக்க வேண்டியது தானே? அல்லது இங்கே அனுப்புற ராக்கெட்டுக்கு அந்த ஹிந்தியில பேர் வைக்கலாமா நீங்க? அப்ப அந்த ஹிந்தியை படிச்சு நான் என்ன பண்ண போறேன்? என்னுடைய கேள்வி ரொம்ப சிம்பிள். ஹிந்தியை படிச்சு நான் என்ன பண்ண போறேன்? இந்த 2 பானிபூரி தான் பெரிய பெரிய பிரச்சனையா? 2 பானிபூரி வந்து 2 கை காமிச்சா கொடுக்க போறேன், அவ்வளவுதானாங்க? இது என்ன பெரிய, எனக்கு தேவைனால நான் கத்துக்க போறேன், அவருக்கு தேவைன்னா நீங்க கத்துக்க போறாரு. அவ்வளவு பேர் பானிபூரி விற்க இங்க வந்தவங்க தமிழ்ல பேசுறாங்க, நல்லா தமிழ்ல பேசுறாங்க. எங்க வீட்டுல கடை போட்டிருக்காங்க, நல்லா தமிழ்ல பேசுறாங்க. நம்மளுமே வந்து ரொம்ப இந்தியா முழுக்க சுத்தனவங்க கிடையாது. நமக்கே தெரியும், எங்கிட்ட போனா பாபுகாரு, அங்கிட்டு போனா சேட்டா, அப்படியே அங்கிட்டு போனா பையா, இங்கிட்டு வந்தா சகோதரா, அவ்வளவுதானே? இது தேவைனால நான் கத்துக்க போறேன். இங்க வந்து சிங்கப்பூருக்கு மலேசியாவும் நம்மளால வேலைக்கு போவாங்க. நிறைய எங்க ஊர்ல வந்து வீட்டுக்கு ஒருத்தர் வந்து சிங்கப்பூர் மலேசியா வேலைக்கு போயிருப்பாங்க, லீவு நாள்ல வருவாங்க. இப்ப வரும்போது அவங்க பேசும்போது பாத்தீங்கன்னா நிறைய மலாய் வார்த்தைகள் வந்து பேசுவாங்க. என்ன மக்கா நினைக்க அப்படின்னு சொல்லுவாங்க, என்ன மக்கா நினைக்க அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கான்னா சோறு. அது அவங்க பந்தாவுக்காக பேசல, அவங்க 2-3 வருஷமா அங்க வேலை செய்யும் பொழுது பழகி அந்த வார்த்தை அவங்க தமிழோட இணைஞ்சு வந்துடும். சப்பாத்தை வெள்ளை கழுத்து போட்டுவாங்க, சப்பாத்துனாலே செருப்பு, சப்பாத்தை வெள்ளை கழுத்து போட்டுவா அப்படிம்பாங்க. என்ன அந்த கூல்ட்ரிங்க்ஸ் 2 போத்தல் வாங்கிட்டு வா, நிறைய பேர் வந்திருக்காங்க. போத்தல்னாக்க பாட்டில். கம்பங்கித்துவாங்க, கம்பங்கித்துவானாங்க ஊர் கிராம தலைவர் பிரசிடென்ட் அப்படின்னு அர்த்தம். பாருங்க, நானே இவ்வளவு வார்த்தை பேசுறேன். அவங்க சும்மா என்கிட்ட பேசும்பொழுது பயன்படுத்துற வார்த்தை. இப்ப நான் சிங்கப்பூர் மலேசியால போய் செட்டில் ஆகிட்டு வந்திருக்கேன். நானு இப்ப அவங்க கூட பேசும்பொழுது என்னால அவ்வளவு வார்த்தை கத்த முடியுதுனாக்க எனக்கு தேவை என்றால் நான் கத்துக்க போகிறேன். எனக்கு தேவையில்லாத கூட எதுக்கு என் தலை வச்சு திணிக்கிற அப்படிங்கிறதுதான் என்னுடைய கேள்வி. இதுல முன்னாடி இதே மாதிரி 1953 நம்ம ராஜகோபாலாச்சாரி அவர் கொண்டு வரும்பொழுது என்ன நடந்தது 2 வரையில சொல்லிட்டு போயிட்டார். இருந்தாலும் அங்க உள்ள என்ன நடந்தது அப்படிங்கிறத சிறு குறிப்பு வரைஞ்சு முடிச்சிருந்தேன். சோ அத ராஜகோபாலாச்சாரி அவர்கள் வந்து இந்த குலக்கல்வி அப்படிங்கிறத கொண்டு வராங்க. இதே மாதிரி புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிற பேர்ல தான் கொண்டு வர முயற்சி பண்றாங்க. அது பேர் குலக்கல்வி திட்டம் நம்மளால பேர் வச்சாங்கன்னாக்கா 3 மணி நேரம் படிச்சா போதும், அதுக்கு மேல அவங்க அப்பா என்ன வேலை செய்யறாங்களோ அந்த வேலையை வந்து நீங்க ஸ்கூல்ல கத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்ப செருப்பு தைக்கிறவங்களுடைய பிள்ளை படிக்கிறாங்கன்னா அவங்க 3 ஹவர் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க செருப்பு தைக்கிற வேலையை அங்க கத்துக்கணும். பானை செய்யறவங்க பிள்ளை 3 ஹவருக்கு அப்புறம் பானை செய்யற வேலையை கத்துக்கணும். இதே மாதிரிதான் குலக்கல்வி திட்டம். இது நம்மளுடைய குழந்தைகளுடைய, இளைஞர்களுடைய, மாணவர்களுடைய வாழ்க்கையை பாழாக்குது அப்படின்னு சொல்லிதான் பெரியார் அதை இருக்கிறார். இதுக்கப்புறம் சட்டசபைக்குள்ள ஒரு தீர்மானம் கொண்டு வர்றாங்க. அப்ப எதிர்கட்சி கம்யூனிஸ்ட், ஆளுங்கட்சி காங்கிரஸ். அப்ப எலெக்ஷன்லயே நிக்காத, யாருகிட்டையுமே ஓட்டு கேட்காத ராஜகோபாலாச்சாரி தான் சிஎம் ஆகிறார். ஆளுநர் மூலியமா ஆகலாம் அப்போதைக்கு. அதனால அப்ப உள்ள ஆர் என் ரவி அவர்கள் இவர ராஜகோபாலாச்சாரிய சரியான பீஸ் அப்படின்னு சொல்லி ராஜகோபாலாச்சாரியை சிஎம் ஆக்குறாரு. அப்ப எதிர்கட்சி கம்யூனிஸ்ட் ஐயா ராமமூர்த்தி அவர் தலைமையிலான எதிர்கட்சி. அப்ப உள்ள வாக்கெடுப்புக்கு போகுது இந்த தீர்மானம். இது இந்த குலக்கல்வி திட்டத்தை உள்ள வெளியில எதிர்க்கிறாங்க, எதிர்கட்சிகளும் எதிர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு வாக்கெடுப்புக்கு போகுது. 139 வாக்குகள் குலக்கல்வி வேண்டாம், அதை நிறுத்தி வையுங்கள், மறுபரிசீலனைக்கு ஒரு குழுவை போட்டு அவங்க அனுப்பி வையுங்கள் அப்படிங்கிறதுக்கு ஆதரவாக 139 வாக்குகள் பதிவாகுது. அப்ப ராஜகோபாலாச்சாரிக்கு ஆதரவாக 137 வாக்குகள் பதிவாகுது. 2 ஓட்டு வித்தியாசத்துல குலக்கல்வி திட்டத்தை நிறுத்தி வையுங்கள் அப்படிங்கிற மசோதா உள்ள நமக்கு சாதகமாக வருது. இந்த 2 ஓட்டு சொன்னோடனே உள்ள அப்ப 2 ஓட்டுல தப்பிச்சிட்டோம். அன்னைக்கு அதிமுக இல்ல, இருந்திருந்தாக்கா எப்படி இங்க பல திட்டங்கள், பல சட்டங்கள் உள்ள வர்றதுக்கு, இந்த விவசாய சட்டத்துல இருந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டங்கள்ல இருந்து உள்ள வர்றதுக்கு இந்த 2 ஓட்டு காரணமா இருந்துச்சு பாத்தீங்களா?
அன்னைக்கு அதிமுக இருந்ததுன்னா அந்த 2 ஓட்டு அங்க ஊத்திட்டு போயிருப்பாங்க. அன்னைக்கு இல்லைங்கிறதுனால 139 137 ரேஷியோல நம்ம பக்கம் அது நிக்குது. இது இன்னொன்னே ராஜகோபாலாச்சாரி கடுப்பாகிறாரு. என்னடா இது இவ்வளவு வேலை பார்த்தோம், இவ்வளவு லாபி பார்த்தோம், இவங்களுக்கு வீட்டுல கொண்டு பிரசாதம் கொடுத்து கரெக்ட் பண்ணி ஒண்ணு முடியல, 2 ஓட்டு அங்கிட்டு போயிட்டு அப்படிங்கிற ரொம்ப கோபத்துல கடுப்புல இருக்காப்புல. இதனால என்ன பண்றா அப்படின்னாக்கா, வெளியில பிரஸ் சந்திக்கும் பொழுது ராஜகோபாலாச்சாரி ரொம்ப பகிரங்கமா ஒரு மிரட்டல் விடுறாப்புல. அந்த மிரட்டல் என்னன்னா, எனக்கு இதுக்கு எதிராக வெளியில தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்றது, திண்ணை திண்ணையாக வீடு வீடாக இண்டிவிஜுவலா ஒருத்தையும் பிடிச்சி அங்க பிரச்சாரம் பண்ணு திராவிடர் கழகம், பெரியார் தலைமையான திராவிடர் கழகம் தான் முழு மூச்சா இறங்கி பிரச்சாரம் பண்றாங்க. ராஜகோபாலாச்சாரி வெளியில பிரஸுக்கு பைக் கொடுக்குறாரு, வெளியில பிரஸ் மீட் பண்றாரு. அதுல அவர் சொன்னது என்ன தெரியுங்களா, இந்த குலக்கல்வி சம்பந்தமான பிரச்சனையில திராவிடர் கழகத்தை சார்ந்தவர்கள் திராவிடர் கழகத்தை சார்ந்தவர்களை காங்கிரசார்கள் அடித்தார்களோ அல்லது கலவரம் செய்தாலோ காங்கிரசார் மீது காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்காது என்கிற வெட்ட வெளியில பிரஸ் மீட்ல ஒரு பகிரங்க ஒரு வன்முறை கலவரத்திற்கு அடிகோல்கிற ஒரு ஸ்பீச்சை அன்றைய ராஜகோபாலாச்சாரி பொது வெளியில கொடுக்கிறார். இப்ப நம்மால் சும்மார பாரா பெரியாரு சொல்லவே தேவையில்லை. இப்படி சொன்னோடனே 1953 சேலம் ஆத்தூர்ல ஒரு மாநாடு போடுறாரு பெரியார். இந்த மாநாட்டில் என்ன சொல்றாருனாக்க, இந்த மாதிரி ராஜகோபாலாச்சாரி திராவிட கழகத்தை சார்ந்தெல்லாம் அடிங்க, காங்கிரஸ்காரர் மீது காவல்துறை எந்த வழக்கம் போடாது அப்படின்னு சட்டத்தை பாதுகாக்கிற, சட்டத்தை இயற்றுகிற, நடைமுறைப்படுத்துகிற இடத்துல உள்ள ராஜகோபாலாச்சாரி இந்த மாதிரி ஒரு சட்ட வன்முறை அழுத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த மாநாட்டு முடிவுல பெரியார் சொல்றாரு, திராவிடர் கழகத்தை சார்ந்தவர்கள் எல்லோரும் தற்காப்புக்காக இனி கத்தியை வைத்துக் கொள்ளுங்கள் இடுப்பில். எவனாவது காங்கிரஸ்கார கிட்ட வந்தாக்கா தற்காப்புக்காக மட்டும் பயன்படுத்துங்கள் என்று 1953 சேலம் ஆத்தூர்ல பெரியார் கட்டளை விடுறார். இது ஏன் இந்த கட்டளை விடுறாருனாக்கா, இதுக்கு இடையில ஒரு சம்பவம் நடந்துச்சு. சும்மா ராஜகோபாலாச்சாரி பேசினவங்க மட்டும் அப்படியே பயந்து போய் திராவிட கழகத்தை சார்ந்தவங்க அப்படியே போட்டாங்கனாக்கா இல்ல, இடையில ஒரு சம்பவம் நடந்துச்சு. இதை கட்டவிழ்த்து விட்டோடனே காங்கிரஸ்காரர்கள் என்ன பண்றாங்கனாக்கா, திருச்சியில உள்ள பெரியார் வீட்டுக்கு தீ வைக்க போறாங்க. மன்னனையும் தீப்பெட்டியை எடுத்துட்டு பெரியார் வீட்டுக்கு தீ வைக்க போறாங்க. தீ வைக்கிறதுக்கு ஆள் இறங்கிட்டாங்க, உள்ள போறாங்க. அப்ப அங்க உள்ள தோழர்கள் சும்மா விடுவாங்களா? அப்ப நம்ம வேல்முருகன் நம்பர் தான் பேசணும். தயிர் சோதிங்கிற உனக்கு அவ்வளவு இருக்குன்னா நல்லி எலும்பு இருக்கிற எனக்கு எப்படி இருக்கும்? புடிச்சு நைய புடஞ்சி எனக்கா இப்ப நீ வாங்கினா ஒரு இடத்துல அந்த மண்ணெண்ணெய் மூடி கொடுத்துருவாங்க. எப்படி திறப்ப ராஜா? மண்ணு கட்டி திறக்கணும்டா. அது திறக்கிற அளவுக்காக உன் உடம்புல தெம்பு இருக்கா? அது திறக்கிறதுல ஸ்டக்காகி போச்சு மூடி. நம்மளாலே கண்டுபிடிச்சாங்க. வச்சு வெளுன்னு வெளுத்து நைய பிடிச்சி பக்கத்துல உள்ள காவல்துறையில கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. இந்த பாருங்க, இந்த பரதேசி பாருங்க, இந்த பாருங்க தயிர் சோறு தின்ட்டு பாருங்க, எப்படி கண்டுபிடிச்சிங்க? அந்த பாருங்க, அந்த ஊருக்கு ஓரமா ஒட்டிருக்கு பாருங்க. இந்த பருவெல்லாம் வந்துருக்காங்க ஒரு 10 பேர். கேட்டாங்க பஞ்சநாளைக்கு பேசுறாங்க. தின்னா தயிர் சோறு, மோதுனா தயிர் சாதம், மோதுனா உயிர் சேதம் பஞ்சநாளைக்கு பேசுறாங்க. பிடிச்சி உள்ள வைங்கன்னு சொல்லிட்டு அடிச்சு கொண்டு போய் சேர்த்துட்டு வந்தாங்க. இதுக்கப்புறம் தான் பெரியார் சொல்றாரு, எல்லோரும் இடுப்பில் உறைவால் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு போடுறாரு. இது சொன்ன உடனே நம்மால ராஜகோபாலாச்சாரி என்ன பண்றாரு, மறுநாள் ஒரு பிரஸ் மீட். போர் போர் வரல ஒருத்தருங்க. அதே மாதிரி வெளில இவரு போர் 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 ஆரம்பமாச்சு. என்ன போறியா? இது ஒரு தேவர் அசுரர் போர் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படிங்கிறாரு. அப்ப நம்மளெல்லாம் என்ன சொல்றாரு ராஜகோபாலாச்சாரி? அசுரர் என்று ராஜகோபாலாச்சாரி பிரஸ் மீட்ல இந்த நாட்டு மக்களுடைய பாதுகாப்பு உங்க கையில இருக்கு, நீங்க தான் முதலமைச்சர். அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த நாட்டு மக்களை, பார்ப்பனர் அல்லாதார் மக்களை அசுரர் என்று முதல்ல சொல்றாரு. அதாவது பார்ப்பனர்கள் எல்லாம் தேவர்னா நீங்க கம்யூனிட்டிக்குள்ள போக வேண்டாம். அப்ப என்ன நாங்க வன்னீர் கவுண்டர் நாடாரு இவங்கெல்லாம் முத்திரைகள் நாங்கெல்லாம் இதுவா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. இது தேவர்னாக்கா தேவர் அசுரர்னு சொல்றாரு. அப்ப பார்ப்பனர்களை தேவர்கள் என்றும் பார்ப்பனர் அல்லாதவர்களை அசுரர் என்றும் சொல்கிறார். என்னுடைய உரிமையை பாதுகாத்துக் கொள்ள, என்னுடைய கல்வியை பாதுகாத்துக் கொள்ள நான் போராட்டம் செய்தால் அதற்கு பெயர் அசுரர் என்றால், ஆம், தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் அசுரர்கள் தான். ஆமா, அசுரர்கள் தான். நீங்க அசுரர் படம் பார்த்திருப்பீங்களா? அசுரன் ஒரு படம் வெற்றிமாறன் நடக்கும் பொழுது அதுல 2 டைலாக் என்ன வச்சாரு? டே சிதம்பரம், காசு இருந்தா எடுத்துக்கிடுவாங்க, நிலம் இருந்தா புடுங்கிடுவாங்க, கல்வி மட்டும் தாண்டா, யாரும் புடுங்க முடியாது அப்படின்னு கல்வியை முன்னிறுத்தி அந்த திரைப்படத்திற்கு அசுரன் என்று பெயர் வைத்தார். கல்வியை புடுங்கும் பொழுது நாம் கொடுக்கிற குரலுக்கு எதிராக இதே டயலாக் தான் ராஜகோபாலாச்சாரி சொன்னாரு. இந்த கல்விக்காக குரல் கொடுப்பவர்கள் எல்லோரும் அசுரர்கள் அப்படின்னு பேர் வச்சார். மறுநாளே நம்மால் விடுதலையில அதுக்கு ரிப்ளை போடுறாரு பெரியார். ஆமா, போர் தொடங்கிருச்சு, ஆனா தேவர் அசுரர் போர் இல்ல, இது ஆரிய திராவிட போர் என்கிற போர் முழக்கத்தை பெரியார் அவர்கள் விடுதலையில பிரசுரிக்கிறார். இது திராவிட ஆரிய திராவிட போர் அப்படின்னு பிரசுரிக்கிறார்.
இப்ப இதை பார்த்தவொடனே நம்ம கல்கி கிருஷ்ணமூர்த்தி இருக்காரு பார்த்தீங்களா, அது இந்த பொன்னியின் செல்வன்லாம் எழுதி அந்த படமா வந்து அதெல்லாம் வரலாறுங்க, அதெல்லாம் ராஜராஜ சோழனை பத்தின பயங்கரமான வரலாறுங்க. அந்த படத்துக்கு ஏன் நேஷனல் அவார்ட்லாம் கொடுத்தான்னு உங்களுக்கு தெரியாது இல்லை? ஏன்னா கல்கி கிருஷ்ணமூர்த்தி யாருன்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா? கல்கி கிருஷ்ணமூர்த்தி யாருன்னு சொல்றேன். இப்ப இது வரும்பொழுது கல்கி கிருஷ்ணமூர்த்தி என்ன பண்றாரு, நாமெல்லாம் பயப்படக்கூடாது, இவாளெல்லாம் உள்ள வந்தாக்கா நம்ம 2 ரவுண்டு தயிர் சாத்தை உள்ள ஏற்றிட்டு நாமெல்லாம் இவாளெல்லாம் அடிக்கணும், இவாளெல்லாம் பயந்து நம்ம உதவப்படாது ஓய் அப்படின்னு அவர் ஒரு 4க்கு 4 ரூம்ல பார்த்துட்டு வழக்கம் போல ஒரு பேப்பர்ல எழுதி அனுப்புறாரு. யாரு? கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். இந்த கல்கி கிருஷ்ணமூர்த்தி தான் அந்த ஊவே சாமிநாதையர்னு ஒருத்தர் இருக்கார் இல்லைங்களா, அவர் தமிழ் தாத்தா அப்படின்னு சொன்னது இதே பெரியாருக்கு வந்து பெண்கள் கூடி பெண்களுக்கான உரிமைகளை நீங்க பேசுறீங்கன்னு சொல்லி பெண்கள் கூடி பெண்கள் மாநாட்டுல பெண்களால் பெரியார் கொடுக்கப்பட்டம் தான் பெரியார் என்கிற பட்டம். ஆனா இந்த தமிழ் தாத்தா என்கிற பட்டம் அப்படி கொடுக்கப்பட்ட பட்டம் இல்ல, அது பட்டமே கிடையாது. முதல்ல இது இவரு நம்ம கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு ஒரு 10 நாள் விகடன்ல இப்ப நம்ம பிளாக் பண்ணிருக்காங்கல்ல, வெப்சைட்டை பிளாக் பண்ணிருக்காங்கல்ல, ஸோ அந்த விகடன்ல ஒரு 10 நாள் கட்டுரை எழுதுறாப்புல. அதுல 10 நாளும் ஓவே சாமிநாதையருடைய பிறந்தநாள் அப்படிங்கிறதுக்காக முன்னாடி ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிறாப்புல, தமிழ் தாத்தா ஓவே சாமிநாதையர் அப்படின்னு சேர்த்துக்கிறாப்புல. ஒரு 10 கட்டுரையில முடிஞ்சு போச்சு. அன்னையில இருந்து ஒரு தமிழ் தாத்தா. இப்படிதான் பல பட்டங்கள் வழங்கப்பட்டிருக்கு உங்களுக்கு. இது மக்களால் கூடி கொடுக்கப்பட்ட பட்டம் அல்ல. இப்ப கல்கி கிருஷ்ணமூர்த்தி ஆமா வந்தா வரட்டும் நம்ம எல்லாம் பார்த்துப்போம் அப்படிங்கிறாரு. இப்ப இது பெரிய பிரச்சனையாகுது, சட்டமன்றத்துல குளறுபடி ஆகுது. சட்டமன்றத்துல ஐயா காமராசர் அவர்கள் எழுந்து குரல் எழுப்புறாரு, யோ லூசா நீ இல்ல லூசான்னு கேட்கிறேன், என்ன பேசிட்டு இருக்க நீ? விட்ட குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்துட்டு இருக்க, மக்கள் எல்லாம் குதிச்சு போயிருக்காங்க, அவர் பெரியார் வரும் நம்ம கடுப்புல இருக்காரு, எல்லாம் கத்திய கல்வி சொல்லிட்டாப்ல, மண்ணெண்ணை எஞ்சி இப்படி கையில காமிச்சுட்டு இருக்க, நீ என்ன பேசிட்டு இருக்க நீ லூசா நின்று கேட்கிறாப்ல. யாரு? காமராசர் இருந்து கேட்கிறாப்ல. ஒழுங்கு மரியாதையா இந்த குலக்கல்வி திட்டத்தை வந்து வாபஸ் வாங்குற காமராசர் அவர்கள் கண்டிக்கிறார். ஐயா ஓமந்தூர் அவர்களும் கண்டிக்கிறாரு. யோ ஏற்கனவே இருந்த கல்வியை மேம்படுத்துவதற்காக தானே என்கிட்ட சொன்னேன் அப்படின்னா மண்டையில் உள்ள உட்கார வச்சு, இது என்ன நீ பார்த்தா குலக்கல்வி திட்டம், அது இன்னும் செருப்பு தைக்கணும்ல செருப்பு தான் தைக்கணுங்கிற, பானை செய்யறவங்க பானை தான் செய்யணுங்கிற, என்ன அதெல்லாம் இல்லை, நீ சொன்னது ஒன்றா இருக்கு செய்யறது ஒன்றா இருக்கு. அதனால ராஜகோபாலாச்சாரி நீங்க வந்து கண்டிப்பாக இதை வாபஸ் வாங்கி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட குளறுபடிகளை எல்லாரும் எழுத்து பேசுறாரு. இப்ப டாக்டர் வரதராஜன் அவர்கள் என்ன பண்றாருனாக்கா, அவரு நேருவுக்கு ஒரு கடிதம் போடுறாரு, ஐயா இந்த மாதிரி லூஸ் தன்மை பண்ணிட்டு இருக்காப்ல, இப்படியே போனாக்கா ரொம்ப சிக்கலாயிடும், அதனால இந்த பீஸை நீங்க குலக்கல்வி திட்டத்தை மட்டும் வாபஸ் வாங்கினா பத்தாது, இப்ப இருக்கிற அர்ஜிக்கு நீங்க அந்த பீஸையும் சேர்த்து வாபஸ் வாங்கணும். அதை சிஎம் ஆச்சாக்கா வேலைக்கு ஆகாது, அது அவருக்கு மட்டும் இழப்பு இல்ல, ஆட்சிக்கு மட்டும் இழப்பு இல்ல, கட்சிக்கே இழப்பு அப்படிங்கிறது அன்றே கணித்து டாக்டர் வரதராஜன் அவர்கள் நேருவுக்கு கடிதம் போடுறாரு. நேரு மேல நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த இந்தியாவுடைய அடித்தளம்ல நேருவுடைய பங்கு மிக முக்கியமான பங்கு. ஆனா சில இடங்களில் நிறைய குளறுபடிகள் பண்ணுவார். அப்படியாப்பட்ட நேருவுக்கு இடஒதுக்கீடு பத்தின புரிதல் கிடையாது. சேகுவரா எழுதுறாப்புல டிஸ்கவரி ஆஃப் இந்தியாங்கிற புக்கை நேரு எழுதியிருக்காரு. அந்த புக்கை படிச்சதுக்கு அப்புறம் தான் பெரிய அரசியல் புரிதல் வந்துச்சுன்னு சேகுவரா சொல்றாப்புல, நேரு கோட் பண்றாப்புல. அப்படியாப்பட்ட நேருவுக்கு இடஒதுக்கீடு பத்தின புரிதல் கிடையாது. அப்ப அதே மாதிரிதான் இதுலயும் புரிதல் இல்லை. இல்ல அவரே கண்டினியூ பண்ணிட்டோம். ஒருவேளை எப்படி நினைச்சிருக்கலாம், விடுங்க பாசு வரலாறு சொல்லிருப்பாரு, அவர் ஒண்ணுமே தெரியலங்க, எனக்கே தான் தெரியுமா இந்த ஆளு ஒண்ணும் தெரியாதுன்ட்டு, எனக்கு ஒண்ணு அடி வாங்குறதுக்கு தகுந்த பீஸ் தான், 10 பொருத்தமும் பக்காவா பொருந்தது அப்படின்னு சொல்லி நானே நினைச்சிருக்கேன், அதனால அதுவே வாங்கிட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி கூட அவர் சொல்லியிருந்திருக்கலாம்.